தீமோத்தேயுவை என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் மக்கதோனியா பட்டணத்தில் இருக்கும் பொழுது எபேசு பட்டணத்தில் இருக்கும்படி சொல்லி, எபேசு பட்டணத்தில் இருக்கிறதான தவறான உபதேசங்களை போதிக்கிற நபர்களை கடிந்து கொள்ளும்படியும், அதை கேட்கிற விசுவாசிகள் அதை கேட்க கூடாமல் அதை எப்படி டிசைன் பண்ணி அதற்கு விலக வேண்டும் அப்படின்ற காரியங்களை குறித்ததான உதவியை செய்யும்படி பவுல் இந்த நிருபத்தை தீமோத்தேயுக்கு எழுதுறார். எழுதும்பொழுது முதல் அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அங்கே நியாயப்பிரமாணம் தவறாக போதிக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம் அது ஒரு சடங்காச்சாரமாக போதிக்கப்படுகிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை பவுல் அங்கே கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு விதிக்கப்படாமல் அது அக்கிரமக்காரருக்கும் பாவிகளுக்கும் தேவன் அதை கொடுத்தார். அப்ப நம்மளை எந்த கேட்டகரியில பவுல் வைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய நிருபத்தை வாசிக்கிற கேட்கிற எல்லா நபர்களையும் ரோமர் 3வது அதிகாரத்தில் சங்கீதம் 14 பவுல் எடுத்து கோட் பண்ணுகிறதான அந்த வட்டத்துக்குள்ள நம்மளை அடைக்கிறார். எல்லாரும் என்ன செய்து பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாக ஒருவனும் நீதிமான் இல்லை. அப்ப நியாயப்பிரமாணம் நம்ம என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாம் குற்றவாளிகள், நாம் தேவனுடைய நீதியின் நோக்கத்தை அல்லது எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடாத குற்றவாளிகள் அப்படின்றதை நமக்கு உணர்த்தி, அங்க மாத்திரம் விடல, உணர்த்தி அது ஒரு உபாத்தியாக, அதாவது தமிழ்ல பழைய வார்த்தை, அது ஒரு ஆசிரியராக எங்க கொண்டு வந்து முடிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வந்து விடுது. அதை தான் பவுல் தன்னுடைய உதாரணத்தை கொண்டு எழுதுகிறார். நான் முன்னே தூஷிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் அப்படிதான் இருந்தேன். ஆனால் பாவியாகிய பிரதான பாவியாகிய என்னிடத்திலே தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்து என்னை நீதிமான் ஆக்கினார் அப்படின்ற உதாரணத்தை கொண்டு வந்து இந்த நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் போதிக்கப்படும் பொழுது அது எப்படிப்பட்ட பாவியையும் மனம் திரும்ப பண்ணுகிற ஒரு உபதேசம். அதை தவிர வேற ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பவுல் சொல்லுகிறாரு அது வேற்றுமையான உபதேசம், அது கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முதல் அதிகாரத்தில் கொண்டு வர்றார். 2வது அதிகாரத்தில் இப்படி ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சுவிசேஷம், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். 2வது ஒரு காரியம் சொல்றாரு, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ஜெபம் மாத்திரமே தேவனுடைய சர்வ ஆளுமையை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்த்தத்தக்கதான காரியம். நம்மளால முடியும் அப்படின்னா, அல்லது கேட்கிறவர்கள் தங்களை தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு அல்லது நியாயப்பிரமாணங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருந்ததுன்னா பவுல் சொல்லியிருப்பாரு, நீங்க போய் டைரக்டா அதை மாத்திரம் பேசுங்க. ஆனா அவர் சொல்றாரு அது நம்மால் இயலாது. நமக்கு மாத்திரம் இல்ல, கேட்கிற நபர்களுக்குமே அவர்கள் குற்ற உணர்வுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிலுவையினாலே உண்டாயிருக்கிற அந்த 1வது அதிகாரத்தில் சொல்றாருல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் அங்கே தேவனுடைய சர்வ ஆளுமையை சார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கதான் ஒரு கான்ட்ரோவர்சியை நம்ம பார்த்தோம். திருச்சபைகள் இருக்கிற கான்ட்ரோவர்சியில ஒரு கான்ட்ரோவர்சி 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, இங்கே பவுல் யூனிவர்சல் சால்வேஷனை பத்தி யூனிவர்சலிசம் பத்தி பேசல. இன்ஸ்டெட் என்ன பேசுறாரு அப்படின்னா, தேவனுடைய அந்த டிகிரி பத்தி இங்க பேசல. ஓகேவா? தேவனுடைய டிகிரி அப்படின்னா அவர் தீர்மானித்தபடி மாத்திரம் தான் நடக்கும். இங்கே தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அவைலபிளா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் யார் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு காரியம். அதே மாதிரி இந்த அதிகாரத்தில் புருஷர்கள் ஜெபம், எல்லா இடத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றதுமே சால்வேஷன் கான்டெக்ட்ல தான் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி கடைசி வசனம், தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தினாலே பெண்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்ற கான்டெக்ஸ்டுமே சால்வேஷன் கான்டெக்ட்ல கொண்டு வர்றாரு. அதாவது பிள்ளைகளை, அம்மாக்களுக்கு மிகப்பெரிய வேலை இருக்கு, பிள்ளைங்களை உபதேசத்துல நடத்துறதுல. பவுல் யாரோட உதாரணத்தை கொண்டு வர்றாரு? பாட்டியோட உதாரணத்தையும், யாரு, லோவிசால் ஐனிகேயோட உதாரணத்தை கொண்டு தீமோத்தேயு குறித்தும் பேசுகிறார் 2வது நிருபத்தில். அப்ப
பெண்களுடைய வேலை என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான உபதேசத்தை குழந்தையிலிருந்தே டீச் பண்ற வேலை. இப்ப நம்ம ஃபேனி கிராஸ்பியை பத்தி கேட்டோம். ஃபேனி கிராஸ்பியை யார் தான் வளர்த்தாங்க? அவங்க பாட்டியும் அம்மாவும் வேத வசனங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. யாரோட வேலை அப்படின்னா, பெரிய வேலை அம்மாமார்களுக்கு இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட தான் பவுல் இங்க கொண்டு வர்றாரு. சால்வேஷன்ல அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை, சரியான சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஜெபித்து, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவங்களுடைய அம்மாவுடைய கதையை நம்ம கேட்டிருக்கோம். நான் அங்க நிறுத்திக்கிறேன். அடுத்தது 3வது அதிகாரத்துல பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, திருச்சபையை போதித்து நடத்துகிறதான கண்காணிகள், உதவி ஊழியக்காரர்கள், அவர்களுடைய மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா காரியங்களையும் கொண்டு வந்துட்டு, அதுல முக்கியமா ஒரு காரியம் கொண்டு வருகிறார். பண ஆசை இல்லாத காரியம், அவர்கள் போதக சமர்த்தனா இருக்கணும் அப்படின்ற இந்த காரியங்களை கொண்டு வந்துட்டு, முக்கியமான ஒரு காரியத்தை தான் வந்து என்ன பண்றாருன்னா, 15, 16 வசனங்களிலே திருச்சபையில் போதிக்கப்பட வேண்டிய முக்கியமான வசனம் என்ன அல்லது முக்கியமான டாக்டரின் என்ன அப்படின்னா, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து தேவன். இதை நான் பேசும்பொழுது ப்ராபபிளி நான் இங்கேயும் குழப்பி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழப்பத்தை நான் உண்டாக்கினேன். என்ன அப்படின்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்ற கேஜேவி டிரான்ஸ்லேஷனுக்கும் கான்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல ப்ரோனோன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து முந்தின வசனத்திலிருந்து எடுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக முந்தின வசனம் அங்கே பிதாவாகிய தேவனை குறித்து பேசுகிறது. அது என்னுடைய தவறான புரிதல், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த 16வது வசனம் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில ஹிம்மோன், அதாவது ஒரு பாடலாக அவர்கள் தொடர்ந்து பேசுகிறதான காரியம். ஸோ அதை எடுத்து பண்றாங்க. நான் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ பேச வந்து வேற ஒரு காரியத்தை குழப்பிட்டேன். பட் ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்ற காரியம், ஏன் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், அப்ப பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்படின்ற அந்த காரியத்தோடு கூட நம்ம எபிரேயர் 2வது அதிகாரத்தில் பார்ப்போமானால், நம்ம கடந்த வாரங்கள்ல அங்கிள் எடுக்கும் போதும் அந்த காரியத்தை பார்த்தோம். அதுல யூனிக்கா அங்கிள் வந்து அந்த பாவ மாம்சத்தின் சாயல் அப்படின்றதையும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து உதவி செய்தார்கள். பட் ஆனா இங்க வந்து பேசுறது, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னா, நம்மை போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனபடியினாலே இயேசு நம்முடைய பாவங்களை சுமக்கும்படிக்கு வெளிப்பட்டார் அப்படின்ற காரியத்தையும், அடுத்தது அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசுகிறது அப்படின்ற இந்த 4 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம். கடந்த வாரத்தில் 4வது அதிகாரத்தை தொடர்ந்து பவுல் வந்து ஆகிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படி ஒரு உன்னதமான உபதேசம் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை தான் யோவான் சொல்றாரு. 2 யோவான்ல சொல்றாரு, இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார்ன்ற சுவிசேஷத்தை யாராவது கொண்டு வரலன்னா அவங்கள நீங்க வாழ்த்த கூட செய்யாதீங்க, அவங்க கூட தொடர்பில் இருக்காதீங்க, இல்லாம இருங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து திருச்சபையில முதல் நூற்றாண்டு திருச்சபை தொடங்கி இந்த நாள் நூற்றாண்டு திருச்சபை வரையிலும் ஜெகோவா விட்னஸ், மார்மன்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனை தேவன் என்று அங்கீகரியாமல் அவர் வந்து பிதாவுக்கு சமமானவர் அல்ல அப்படின்னு குழப்புகிற உபதேசங்களை போதித்து, அது வந்து ரொம்ப டேஞ்சரான டாக்டரின். இயேசு கிறிஸ்துவை தேவன் அல்ல, அவர் வந்து சபார்டினேட் அப்படின்னு போதிக்கிற டாக்டரின் வந்து நம்முடைய பூரண பலனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதான ஒரு டாக்டரின். இட் இஸ் நாட் அ மைனர் டாக்டரின், இட் இஸ் அ மேஜர் டாக்டரின். இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டவர், அவர் தேவன். சோ அதை தான் வந்து பவுல் இங்க திருஷ்டாந்தப்படுத்தும்படிக்கும். பட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உபதேசத்தை விட்டுட்டு ஒரு சில திருச்சபைகள் என்ன சொல்றாங்க, நீங்கள் விவாகம் பண்ணாது இருக்கவும், நீங்க என்ன பண்ணாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் பவுல் சொல்றாரு 8வது வசனத்துல 4வது அதிகாரம் 8வது வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அது நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டவர், அவர் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆர்சி ஸ்ப்ரவுலோட ஸ்டேட்மெண்ட் தான் பிடிக்கும். மீதி எல்லாருமே 100% காட் 100% ஹியூமன் சொல்லுவாங்க. ஆர்சி ஸ்ப்ரவுல் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவார். ஹி இஸ் ஃபுல்லி காட் ஃபுல்லி ஹியூமன் அப்படின்வார். ஸோ அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவனாக இருந்தார். நீங்க ஏடபிள்யூ பிங்கோட இயேசு கிறிஸ்துவின் அந்த 7 வார்த்தைகள் அந்த புத்தகத்தை நீங்க தமிழ்ல அவைலபிள் வாசிங்க அப்படின்னா,
சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து அவர் எப்படி முழுவதும் வல்லமை உள்ள தேவனாக இருந்தார் அப்படின்ற எவிடன்ஸை கொண்டு வர்றார். அவர் சத்தமாய் கூப்பிட்டு அவர் தனது ஜீவனை விட்டார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது he is fully God அப்படின்றது புரியும். திருச்சபையோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவன். அதை நம்ம ஆராதிக்க வேண்டும், அதை கொண்டாட வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அதை தான் பவுல் சொல்றாரு. இதை விட்டுட்டு எதையோ கொண்டு வந்து திருச்சபையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிசாசின் உபதேசங்கள். நம்மை சுற்றி இருக்கிற அநேக பெந்தகோஸ்தே சபைகளில் பிசாசின் உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. ஸோ இது ஈவந்தோ ஒரு பாஸ்டரல் எபிஸ்டலாக இருந்தாலும் நாம் அதை குறித்து நிதானிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, பவுல் 4வது அதிகாரத்திலிருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்றாரு. நீங்க 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 15வது வசனம் சொல்றாரு, 13 வாசிங்களா, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு. ஸோ ஆஸ் அ ப்ரீச்சர்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக நம்ம இன்னொரு காரியம் ஆர்சி ஸ்ப்ரவுல் சொல்லும்போது எவ்ரி ஒன் இஸ் தியாலஜியன் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் சர்ச்சுக்கு வரேன், நான் வந்துட்டு போகிறேன், என் வேலை இறையியலை புரிந்து கொள்ளுகிறேன் அல்லது உபதேசத்தை புரிந்து கொள்ளுகிற வேலை எனக்கு இல்லை, எனக்கு வெறும் கேட்குற வேலை தான் அப்படின்னா அப்படி இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது எல்லாரும் சீஷர்கள், எல்லாரும் பக்த கோடிகள் ஆக்கும்படி தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, எல்லாரையும் சீஷர்களாக மாற்றும்படி அழைப்பை கொடுத்தார். அதுதான் கட்டளையும். அப்ப இறையியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. மேபி உங்களுக்கு முன்னாடி நின்று திருச்சபையை நடத்துகிற அல்லது திருச்சபைக்கு உபதேசிக்கிறதான காரியங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா குடும்பத்துல நீங்க குடும்ப ஜெபத்துல இல்ல உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சரியான இறையியலை தெரியல அப்படின்னா போதிக்க முடியாது. நான் இப்ப ரீசெண்டா 2 வீடியோஸ் வாட்ச் பண்ணும்பொழுது ஒரு வீடியோ ஓகே, அந்த பாஸ்டரோட நேம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான நேம் மறந்து போயிடுச்சு. அவர் ரிஃபார்ம்டு ப்ரீச்சர். அவர் ஒரு ஏர்போர்ட்டில் போகும்பொழுது அங்கே 2 ஜெகோவா விட்னஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு காஸ்பல் சொன்னார். அப்போ ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏசு கிறிஸ்து தேவன் என்பதை ரொம்ப அழகாக கொண்டு வந்தார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஜெகோவா விட்னஸ் ஒரு வீட்டை நாக் பண்ணி, ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமாக நம்மை விட பண்ணும்படிக்கு அந்த பிசாசின் உபதேசத்தை கொண்டு நம்மளை விட வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காட்டுற வசனத்தெல்லாம் நம்ம பார்த்தோன்னே ஓ இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவன் அல்ல அப்படின்ற கன்க்ளூஷனுக்குள்ள விழுந்துரும். அதனால திருச்சபையிலே இங்கு சரியாய் உபதேசிக்கப்படுகிற காரியங்களை போய் மெடிடேட் பண்ணுங்க, அதிலே ஆழமாக வளருங்கள். அப்பதான் நீங்க மற்றவர்களுக்கு உபதேசிக்க முடியும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உதாரணம், பவுல் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோட வீட்டில் என்ன பண்ணாரு, அவங்க கூட வேலை செஞ்சார். ஆனா ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் வேதாகமத்திலே தேர்ந்த வல்லவனான அப்பல்லோவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை குறித்தும் ரொம்ப அழகா விளக்கி அவங்க தான் அவனை ஒழுங்கான ஃபெய்த்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அப்போ பெண்களுக்கும் அதிகமான வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால கொஞ்சம் தயவு செய்து வேதாகமத்தை சரியாய் வாசிக்க தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதை தான் சொல்றாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. 15 சொல்றாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அப்ப நீ உன் உபதேசத்தை கேட்கிறவங்களை என்ன பண்ணுவ, ரட்சித்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்றாரு. 5வது அதிகாரத்தில் திருச்சபையில் ஸ்திரீகள் அல்லது விதவைகள் முதிர் வயதுள்ளவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். மறுபடியும் 6வது அதிகாரத்தில் டாக்ட்ரின் ஆஃப் காட்ல இருந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் ஹியூமன்ஸ்லயும் அப்ளிகேஷன் போர்ஷனுக்கு என்ன பண்றாருன்னா பவுல் கொண்டு போகிறார். இப்போ நம்ம பார்க்கிற 6வது அதிகாரம் 3வது வசனம், இங்கேயும் அந்த டேஞ்சரை ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றார். வேற்றுமையான உபதேசத்தோட டேஞ்சர் என்ன அப்படின்னா, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், உபதேசிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான், இன்னொன்னு அந்த வசனங்களையும் உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், ரைட் டாக்ட்ரினல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரலன்னா என்ன டேஞ்சர் அப்படின்னு கொண்டு வர்றார். என்ன டேஞ்சரா,
அவன் வந்து ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் அதை தொடர்ந்து அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே அந்த மாதிரி தர்க்கம் பண்ணுகிறதுனால, வாக்குவாதம் பண்ணுகிறதுனால என்ன வருமா? பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத டவுட்ஸ். சம்சயம் அப்படின்னா பொல்லாத சந்தேகங்கள். அடுத்தது கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். இப்பதான் வந்து அடுத்த டிரான்சிஷனுக்கு கொண்டு போறாரு. ஒரு கூட்டம், இந்த தவறான உபதேசத்தை கொண்டு போகிற கூட்டம், அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, தேவ பக்தியை ஆதாய தொழில். நான் எதுக்காக இப்போ யோசிச்சு பாருங்களா, இப்போ இருக்க மெகா சர்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்டருக்கு அப்புறம் யார் பாஸ்டர்? ஆக்சுவலாக ஊழியக்காரங்க, பிள்ளைங்க ஊழியக்காரங்க இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, ஓகேவா? பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக இருக்கிறத தவறுன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு மாத்திரம்தான் அபிஷேகம் இருக்க மாதிரி, அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் போதிக்கிற கிருபைகளை கொடுத்திருக்கிறது போல இன்றைய திருச்சபைகள் என்ன பண்றாங்க? அப்பா ஊழியக்காரன், ஆக்சுவலா அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான உபதேசத்திற்குள் திருச்சபையை நடத்தணும், அது பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, வாரத்தில் வர காணிக்கை பெட்டியும் மாசத்தில் வர தசமபாக பெட்டியும் அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். ஸோ பவுல் அதை தான் கொண்டு வர்றார். இந்த முழு அதிகாரமுமே பண ஆசை குறித்தும் போதும் என்கிற மனதை குறித்தும் நடுவில் ஒரு பெரிய டாக்ஸாலஜியை கொண்டு வர்றாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துலேருந்து அதுக்கு தான் சுவிட்ச் ஓவர் ஆயிடுறாரு. ஸோ இப்போ அந்த டாக்ஸாலஜியுமே அதுக்குள்ளே தான் வச்சிருக்காரு பவுல். இப்போ தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஸோ அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, போதும் என்ற மனதுடன் கூடிய, ஆக்சுவலாக தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா என்னோ வந்து போதும் என்கிறது தான் வந்து பிரைமரி மாதிரியும், ஆக்சுவலாக தேவ பக்தி தான் பிரைமரி. தேவ பக்தியோடு கூட ஒரு விசுவாசிக்குள்ளாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போதும் என்கிற மனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல 7வது வசனம் வந்து உலகத்திலே அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபார். ஏன் என்றால், ஏன் போதும் என்ற மனதோடு கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. த்ரூ அவுட் ஸ்கிரிப்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ரொம்ப அழுத்தமாக வேதம் சொல்லுகிறது. நம்ம வேதாகமத்தின் முதல் புத்தகமான யோபு, வேதாகமத்தின் முதல் புத்தகம் ஆதியாகமம் தான்ல, கரெக்டா? ஓகே. குரோனாலஜிக்கலி யோபு தான் முதல் புத்தகம், கேனானிக்கலி ஆதியாகமும் முதல் புத்தகம், ஓகேவா? நான் குரோனாலஜிக்கலாக சொன்னேன். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்களா. நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோபுக்கு அந்த வசனத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் மனதில் வைத்து வாசிக்கவும், ஓகேவா? நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதை ரொம்பலாம் விளக்க வேண்டாம். ஸோ பிரசங்கி போகலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து டிசிவியில் வாசிக்கிறேன். இது டிசிவியில் நல்லா இருந்தது, ஒரே நிமிஷம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் டிசிவியில் வாசிக்கிறேன். சூரியனுக்கு கீழே பெரும் தீமை ஒன்றை நான் கண்டேன், அதாவது செல்வம் தன் எஜமானனுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதும். அடுத்த வசனம் வந்து நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா, நம்ம நார்மல் தமிழ்ல வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். விக்கினத்தால் அழிந்து போகிறது. அந்த விக்கினம்ன்ற வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி எனக்கு புரியல. அது தமிழ் அழகா சொல்லுதுங்க.
அவல நிகழ்வினால் அந்த செல்வம் தொலைந்து போகிறதுமே. ஸோ தேவன் என்னைக்கு வேணா என்ன பண்ணுவாரான், டேஞ்சரை கொடுத்து அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுவாரு, தூக்கிடுவார். நீதிமானான யோபுவுக்கே தூக்கப்பட்டது. நீதிமானான யோபுவுக்கே அது அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அதனால் தன் எஜமானனுக்கு ஒரு மகன் இருந்தும் அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருப்பதில்லை. மனிதன் தன் தாயின் கருப்பையிலிருந்து நிர்வாணியாய் வருகிறான், வருவது போலவே போகிறான். அவன் தன் உழைப்பிலிருந்து தன் கைகளில் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. இதுவும் ஒரு கொடுமையான தீமையே. மனிதன் தான் வளருது போல புறப்பட்டு போகிறான். இதனால் அவன் பெறுவது என்ன? அவனுடைய கஷ்ட உழைப்பும் வீணே. அவன் தனது வாழ்நாட்களில் விரக்தியுடன், நோயுடன், கோபத்துடன் இருளிலே சாப்பிடுகிறான். ஆகவே ஒரு மனிதன் சாப்பிட்டு குடித்து சூரியனுக்கு கீழே தனது கடும் உழைப்பில் திருப்தி காண்பதே நல்லது என நான் கண்டேன். கடைசியா ஒரு வசனம் என்னன்னா, 5வது அதிகாரத்தில் ஓகே ஆக்சுவலாக வாசியாச்சு. ஓகே, ஸோ 15வது வசனம் தான். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாக போகிறான். இது எல்லாமே நம்ம யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு இதை இயேசு கிறிஸ்து லூக்கா 12வது அதிகாரத்தில் இந்த காரியங்களை கொண்டு வருகிறார். லூக்கா 12வது அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. முழு வேதாகம வசனங்களையும் வாசிக்க முடியாது, அதனால் நான் குயிக்காக போயிட்டே இருப்பேன். 13வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆக்சுவலாக இந்த 12வது அதிகாரம், லூக்கா 6வது அதிகாரம் எல்லாமே மலை பிரசங்கத்தை ஒத்த, அதாவது மலை பிரசங்கம் அல்ல, மத்தேயுல எழுதப்பட்டது மலை பிரசங்கம், லூக்கால எழுதப்பட்டது சமவெளியில். ஸோ பல வேறு தன்னுடைய டிஸ்கோர்ஸில் இயேசு கன்சிஸ்டண்டாக இந்த வசனங்களை கொண்டு வருகிறத, உபதேசங்களை கொண்டு வருகிறத பார்க்க முடியும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 13வது வசனம், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இதுல ஏதாவது இப்போ என் பங்கை தர சொல்லி என் பிரதருக்கு சொல்லுங்க அப்படின்னு இப்ப எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கரெக்டா? என் வீதத்தை தரும்படி. கரெக்டா தப்பா? அவன் கேட்ட கோரிக்கை நியாயமானதா தவறானதா? எல்லாருமே அமைதியா இருந்த நிறுத்திடலாமா? இல்ல, அவனுடைய கோரிக்கை தவறா நியாயமா? நியாயமானது. கரெக்டா? உலக பிரகாரமாக பார்த்தால் நியாயமானது. ஆனா இயேசு கிறிஸ்து எடுத்தவனே கவுத்துட்டார் அவனை. நீங்க வாசிங்களா? அதற்கு அவர், மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனும் வைத்தவன் யார்? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வசனம் சொல்றாரு, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஸோ அப்போ கன்க்ளூஷனே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அவனுக்கு பொருளாசை இருக்கிறது அப்படின்ற காரியத்தை என்ன பண்றாருன்னா வெட்ட வெளிச்சமாக கொண்டு வருகிறார். நீங்க அதை தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு. ஆனா நம்முடைய திருச்சபைகள் என்ன போதிக்கப்படுகிறது? கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாலாக்காமல் நீங்கள் கீழாகாமல். கேட்கறதுல இல்லையா? வசனம் தாங்க நான் சொன்னேன். வசனத்தை சொன்ன வசனத்தை திருப்பி சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒரு உற்சாகம் இல்லை, ஆசீர்வாதம்லாம் வேண்டாமா? இங்க இயேசு சொல்றாரு, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு. ஜெஃப் போயஸ், பில் கேட்ஸ், லாரி பேஜ், யாரை வேணா எடுத்துட்டு வாங்க, எலான் மஸ்க், யாரு ட்ரில்லியனர் எலான் மஸ்க், இப்போ அடுத்தது அதானி, அம்பானி, டாடா, யாரை வேணா கொண்டு வாங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு, அது அவனை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறது இல்லை. ஆனா நம்முடைய திருச்சபைகள்ல அது ஆரோக்கியமான உபதேசமே அல்ல அப்படின்றாரு பவுல்.
பவுல் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா இங்க இருந்தா எடுக்கிறாரு. ஆக்சுவலாக இது எல்லாமே லூக்கா வந்து நான் ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் லூக் மாத்திரம் வந்து பொருளாசையை குறித்து இச்சையை குறித்து அதிகமாக எழுதுறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து சும்மா சாட் ஜிபிடியில் போட்டு கேட்டேன், ஏன் லூக்கு மாத்திரம் வந்து ரொம்ப அதிகமாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, இஸ் தர் எனி இன்ஃப்ளூயன்ஸ் பிகாஸ் ஆஃப் பால் அப்படின்னு கேட்டேன். அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பாலோட ரைட்டிங்ஸ்க்கு அப்புறம் லூக் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினாரா அப்படின்னு ஆக்சுவலாக குரோனாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பவுலுடைய சுவிசேஷன், அதாவது பவுலுடைய நிருபங்களுக்கு பின்பாக தான் 4 சுவிசேஷங்களுமே எழுதப்பட்டது. பவுலுடைய நிருபங்களுக்கு பின்பு கலாத்தியர், தெஸ்லோனிக்கியர், பவுலுடைய மேஜர் எபிஸ்டல்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டது. லூக் வந்து பாலோட ரொம்ப அசோசியேட்டட், பவுலோடு கூட அதிகமாக பிரயாணம் பண்ணினவர், பவுலுடைய மருத்துவர், இப்படி அநேக வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது. பவுல் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினவைகளை, எழுதினவைகளை கேட்கிற வாசிக்கிற அனுபவம் என்ன பண்ணியிருக்கோம், லூக்காக்கு இருந்திருக்கும். லூக்கா அதனால பொருளாசை குறித்து நீங்க 4 சுவிசேஷ புத்தகங்களே பார்த்தீங்கன்னா லூக் தான் அதிகமாக கொண்டு வர்றாரு. ஓகேவா? இங்க சொல்றாரு, அப்ப இயேசு அங்க விளக்கும் போது சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற சொத்தே வந்து ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லையா, அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த விளைந்ததை ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்லையா. 17வது வசனம் சொல்லுகிறது, தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. ஆனா திருப்தி இல்லை. திருப்தி இல்லாம என்ன பண்றான், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து ஆத்துமாவை பார்த்து சொல்லுவானா, நீ புசித்து குடித்து சுகமாயிரு. 20வது வசனம் சொல்றாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, முட்டாப்பயலே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ள. நீங்க மறுபடியும் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் போனீங்கன்னா அங்க ஒரு வசனம் இருக்கு, டாக்ஸாலஜில, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். அந்த டாக்ஸாலஜில அவர் கொண்டு வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ உயிரோட இருக்கணுமா இருக்க வேணாமான்னு டிசைட் பண்றது தேவன். இங்கேயும் சொல்றாருல, இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு 25, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை, யாரு தன்னுடைய டெத் டைமை சேஞ்ச் பண்ண முடியும்? சோ மதிகேடனே, இன்று ராத்திரியிலே உன்னிடத்தில் இருக்கிறது எடுத்துக்கொள்ள பட்டால் சொல்லப்படும். I will put a period to it அப்படின்றார். ஆனால் நாம கேட்கிற உபதேசங்கள் என்ன? டிவியை திறந்தா, யூடியூபை திறந்தா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறதற்கு மனதும் கிடையாது, நமக்கு டைம் ஆகுது. நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது பவுல் வந்து மிலேத்தில் வந்து போயிட்டு நைட்டு ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, அது ஆக்சுவலாக அது என்னது, உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாள்லே அப்பம் பிடுகிற அடுத்த நாள் பவுல் டிராவல் பண்ண போகிறார். நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஆயத்துக்கு விழுந்து செத்துட்டான். செத்தவனை போயிட்டு உயிரோட கொண்டு வந்து வச்சுட்டு, எப்பா பவுல போதும்ப்பா நிறுத்துப்பா அப்படின்னா திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பிசாசு ரொம்ப சட்டிலாக நம்மளை உலக பிரகாரமான தேவைகளிலும் உலக பிரகாரமான வேலைகளிலும் நம்மளை என்கேஜ் பண்ணி நம்மளை தேவனிலே நாம் கலிகூறக்கூடாதபடிக்கு ரொம்ப அழகாக நம்முடைய உலகம் வந்து வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும், நாம அதோட சேர்ந்து ஓடுற மாதிரி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சட்டிலாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கொண்டு வந்து நாம் தேவனிலே திருப்தி அடையாதபடிக்கு இன்னும் போதாது, இன்னும் இன்னும் நமக்கு கேட்கிற உபதேசங்களும் ரொம்ப அழகா வந்து அப்படிதான் இருக்கிறதுனால, ஓ இதுதான் சரியான உபதேசம் போல். ஆனால் இயேசு சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நீங்க தொடர்ந்து 31வது வசனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 12வது அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். அதோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா,
இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன அப்படின்னா, நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத என்ன பண்ணுவாரா, அவர் அறிந்திருக்கிற தேவனா. இன்னொரு காரியத்தை கொண்டு வர்றாரு 32. இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களா, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ராஜ்யத்தை கொடுப்பதை குறித்து பேசவில்லை. யோவான் 18வது அதிகாரத்தில் ஒரு வாட்டி ஜாஷுவா எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா நினைக்கிறேன், விர்ச்சுவல் கிங்டம், அந்த ஞாபகம் இருக்கா? பிலாத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லுவாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல அல்ல. அப்ப இங்க என்ன ராஜ்யத்தை கொடுத்து பேசுகிறார் அப்படின்னா, நித்திய ஜீவனில உங்களுக்கு கொடுப்பதற்கு பிதா எப்படி இருக்காரா, பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதும்போது பிலிப்பியர் 1:6 சொல்றாரு, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை நடத்தி முடிக்க அவர் வல்லவர். he is not a weak god. நம்முடைய தேவன் அவர் வல்லவர். அதனால நம்ம கடந்து போகிற சூழ்நிலை நம்மளுடைய டெஸ்டினியை டிட்டர்மைன் பண்றது கிடையாது. நம்முடைய டெஸ்டினியை டிட்டர்மைன் பண்ணுகிறவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஓகேவா? ஸோ நீங்க தொடர்ந்து கோராகின் புத்திரர் வந்து ஒரு சங்கீதத்தை பாடி இருக்கிறார்கள். நீங்க 49வது சங்கீதத்தை எடுத்துங்களா, என்னால் அந்த நான் ஜஸ்ட் குயிக்காக கவர் பண்ணுறேன். அதில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களையும் அவர் அழைக்கிறார். ஓகேவா? அடுத்தது 6வது வசனம் இல்லை, ஆக்சுவலாக இந்த 5-6 வசனத்தில் ஒரு டிரான்சிஷன் இருக்குதுல்ல, இது நம்ம பைபிளில் ஈஸியாக புரியல, டிசிவியில் படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன அப்படின்னும் பொழுது அவர் மற்றவர்களை பார்த்து சொல்றாரு, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சால்வேஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பணம் ஒன்றும் உதவாது, பொருள் ஆசை உதவாது. ஓகேவா? அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். ஆட்சி முடிஞ்சு ஆட்சியில் இருக்கும்போது இறக்குறாங்க, அவங்களுடைய எஸ்டேட் பங்களாவை கொள்ளையடிச்சிடறானுங்க. அவங்களுடைய நினைப்பு என்ன, நித்திய காலமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் தங்களுடைய நாமம் வந்து என்ன பண்ணும், தன் சொத்து மேல சம்பாரிச்சது மேல இருக்கும். அது உலக பிரகாரமான சிந்தனை, அது வேதாகமத்தின் சிந்தை அல்ல. ஓகே, ஸோ மறுபடியும் 1 தீமோத்தேயுக்கு நம்ம வந்துடலாம். நீங்க போய் இந்த சாப்டர் நீங்க வீட்டில் வாசிங்க. 1 தீமோத்தேயுல சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால். இது பவுல் சொந்தமா பேசிட்டு இருக்காரா? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால். கன்சிஸ்டண்டா நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கமா இருக்கட்டும், சமவெளி பிரசங்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து உண்ணவும் உடுக்கவும் இந்த 2 சப்ஜெக்டா மாத்திரம் தான் கவர் பண்ணாரு. நம்முடைய பிரச்சனை என்னது? ஐயோ பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு, ஒருத்தனுக்கு ஒரு சொத்து வண்டலூர் வீட்டை குத்துடலாம், இன்னொன்னுக்கு எங்க கொடுக்கறது, இடம் வாங்கி வீடு கட்டணும், ஐயோ ரிட்டையர் வர ஆயிடும் போல தெரியுது. இப்படிதான் நம்ம அவ்வளோ வந்து தரம் தாழ்ந்த விதத்தில் சிந்திக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இயேசு சொன்ன அதே வசனத்தை பவுல் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட மறுபடியும் எடுத்து சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது. நான் மறுபடியும் மத்தேயிலிருந்து மார்க்கு லூக்காலேருந்து உங்களுக்கு காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வசனங்கள் தெரிந்த வேத பகுதிகள், நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, வாசிக்கொள்ளுங்க. நான் ஆக்சுவலாக பவுலுடைய உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். பவுல் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருந்தார்,
பவுல் ஒன்று நீங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம், ஆக்சுவலா பிலிப்பி சபை வந்து அந்த மக்கதோனியா சபை மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயே பவுலுடைய ஊழியங்களுக்கு உதவி செய்த சபை. அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாரு 4வது அதிகாரம் 10வது வசனம், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடி. அப்படின்னா முன்னாடி நீங்க என்னுடைய தேவைகளை சந்திச்சிருக்கீங்க, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன், இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு இருதயத்தில் ஆசை இருந்தது, ஆனா சான்ஸ் கிடைக்கலையும். ஆனா சொல்றாரு, இதை வந்து நான் உங்களை ஏதோ கண்டிக்கிற மாதிரி எழுதுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையும், குறைவுபடவும். இது அப்போஸ்தலன் எழுதுனது, நான் எழுதல. இன்றைக்கு இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம திருச்சபையில வாசிக்கிறோமா, கேட்கிறோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இந்த வசனத்தை துண்டா எடுத்துட்டு இதுல வச்சு ஒரு பெரிய உபதேசத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்திடுவானுங்க. பவுல் அடுத்த சொல்றாரு 14வது வசனம் சொல்றாரு, என்னை பலப்படுத்த என்னுடைய தேவைகளை சந்திக்க கிறிஸ்து இயேசு போதுமானவர். அதை தான் 19வது வசனத்திலே சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம், என் குறைவு மாத்திரம் இல்ல உங்கள் குறைவுகளையும் நிறைவாக்குவார். ஆனால் 14வது வசனம் சொல்றாரு, ஆகிலும் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது. as a church, சர்ச்சுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மக்கதோனியா சபைக்கு இத்தனைக்கும் அவங்க கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும் மிகுந்த உபத்திரவத்திலே உதவி செய்த அவர்களை பவுல் சொல்றாரு, ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமா இருக்கிறது. எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வர்றாரு. நான் மாசிடோனியாவில் இருக்கும்போது நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்க, தெசலோனிக்கேல 3 வாரம் தான் இருந்தேன், அப்ப நீங்க எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே கொண்டு வர்றாரு. 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரத்துல, 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம், இந்த வசனங்கள்லாம் நான் என் சொந்த காதால கேட்டு திரிக்கப்பட்ட வசனங்கள். ஓகேவா? 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 5வது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே. பவுல் வந்து சாமுவேல் எப்படி பண்ணாரு தெரியுமா? சாமுவேல் வந்து நியாயாதிபதியா இருக்கிறார். சவுல ராஜாவா ஏற்படுத்தினவனே சொல்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு நான் யாரையாவது ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்றார். அப்படி பவுல் சர்ச்சை சேலஞ்ச் பண்றாரு. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனம் அப்படின்னா மற்றவர்களுடைய பொருளை தனக்கென்று அபகரிக்கும்படியாக தன்னுடைய சூழ்நிலைகளை நான் வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய தேவைகளை நான் வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய சூழ்நிலையை உங்ககிட்ட பூதாகரமாக்கி ஐயோ பாஸ்டருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு கொடுக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நாங்க உங்களுக்கு உபதேசம் அப்படி பண்ணல. பொருளாசை உள்ளவர்களாய் பொய்யா சொல்லி உங்க பொருளை கவர்ச்சிக்கிறதுக்காக அந்த வேலையும் பண்ணல. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக உங்களுக்கு பாரமாய் இருக்க. I have every rights to be burden to you. நான் சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே உங்கள் மூலமாய் நான் போஷிக்கப்படுகிறதற்கு, என் தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு எனக்கு எல்லா அதிகாரமும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா சொல்றாரு, மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஆனா 9வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில். 3 வாரம் தாங்க இருந்தாரு தெசலோனிக்கே திருச்சபையில. பவுல் 3 வாரம் தான் இருந்தார். மினிமம் 14 days, மேக்ஸிமம் 21 days நீங்க எப்படி கால்குலேட் பண்ணாலும். ஆனா ஒரு பக்கம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், இன்னொரு பக்கம் தனக்கும் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் இரவும் பகலும் வேலை செய்து. நாம என்ன சுவிசேஷத்தை கேட்கிறோம்? நாம இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்கிறோமா? நீங்க வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்திலையும் பவுல் இதை கொண்டு வர்றார். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என் நிமித்தமாவது என் நாமத்தின் நிமித்தமாவது ஒருவனுக்கு ஒரு கலசம் ஐஸ் வாட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கும் இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். நாம கேட்கிற உபதேசங்கள் எப்படி கேட்கிறோம் அப்படின்னு யோசிச்சுங்க. என்னோடு கூட லூக்கா 16வது அதிகாரம் திருப்பிங்க. நானுமே வெளில போக வேண்டியது இருக்கு, ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு. லூக்கா 16வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து, இது ஆக்சுவலாக உவமை கிடையாது, இது ஒரு நடந்த ஸ்டோரியா இருக்கணும். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து லாசரு என்கிறதான ஒரு மனிதனுடைய பெயரை பயன்படுத்துகிறார், ஆனால் ஐஸ்வர்யவனுடைய பேரை பயன்படுத்தல. அங்க சொல்றாரு 19வது வசனம், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆக்சுவலா நம்ம உண்ணவும் உடுக்கவும் பார்த்தோம்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க என்ன காண்பிக்கிறாருன்னு பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் கூட இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றாரு. இந்த கான்டெக்ஸ்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தன் சம்பிரமமாய் சாப்பிட்டு மிகுந்த இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்தவனாக இருக்கிறான், ஆனால் அவன் வாசலிலே இருந்த லாசர் எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தானா, தரித்திரன் இருந்தான். தரித்திரன். நம்ம சர்ச்சில் தரித்திரன், ஓ என்ன இது, என்ன பிரதர் நீங்க சாபமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள், ஆசீர்வாதமே உங்களுக்கு வராதா வாயில? இயேசு காண்பிக்கிறார், இது கதை அல்ல, இது ஓமையா இருக்குமானால் இதை எழுதின லூக்கா சொல்லியிருப்பாரு, இது ஓமைன்னு சொல்லியிருப்பாரு. ஆபிரகாமை காண்பிக்கிறார்கள். தரித்திரன், ஃபர்ஸ்ட் சாப்பாடு இல்லை, ட்ரெஸ்ஸும் இல்லையா. ஏன் அப்படின்னா அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்தானா, நாய்கள் அவன் பருக்களை என்ன ஒரு உண்ணவும் உடுக்கவும் கூடவா வேணான்றீங்க நீங்க? அப்படிதான் காட்டுறாருங்க. அடுத்த 25 சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றாரு. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். ஸோ இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு புரியுதா, நம்ம கேட்கிற உபதேசங்கள் இன்றைய நாட்களில் யூடியூப், நமக்கு டைமுக்காக என்ன பண்றோம், யூடியூப்ல மெசேஜ் கேட்டு போயிடலாம். யூடியூப்ல ஆர் வி டிசர்னிங், எந்த மெசேஜ் சரியான சுவிசேஷம் அப்படின்றத டிசர்ன் பண்றோமா? ஓகே, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் நான் ஆக்சுவலாக 10வது வசனத்தோடு கூட நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். கண்டினியூஸ்ல எழுதுறார், பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதுறார். இந்த 2 வசனங்களையும் நீங்க புரிந்து கொள்ளும்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சில உதாரணங்களை எனக்கு டைம் இல்லை, நான் வசனங்களை சொல்லுகிறேன், அந்த சம்பவங்களை உங்களோடு கூட நான் நரேட் பண்ணிடுறேன். முதல் சம்பவம், ஓகேவா, என்னாகமம் 22வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன பண்ணப்படுகிறார்கள், வழி நடத்தி கொண்டு படுகிறார்கள். அப்போ பாலாக் என்ன பண்றான், பீலேயாமை கூலிக்கு அழைக்கிறான். ஃபர்ஸ்ட் பீலேயம் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன், நான் எதையுமே வேற எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்றான், மறுபடியும் காடு கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இது உங்க சித்தமா. ஆக்சுவலா அவன் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி அல்ல, அவன் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி அல்ல, அவன் அந்நிய தேசத்தான். ஆனா அவனுக்கு யாரு யாவே அப்படின்னு தெரியும், யெகோவா தேவன் யார் அப்படின்றது தெரியும். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே தேவனோடு கூட சம்பந்தப்பட்டவர்கள். ஸோ வேற எந்த வழியா போனாலும் வேலைக்காகாது, யார்கிட்ட என்கொயர் பண்ணணும் அப்படின்னா யாவே தேவன் இடத்துல தான் என்கொயர் பண்ணணும் அப்படின்றதும் தெரியும் அவனுக்கு. ஆனாலும் திரும்ப போய் கேட்டு இங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனவொடனே நம்ம கழுதையை கொண்டு தேவன் என்ன பண்ணினார், அவனை வான் பண்ணாரு.
கரெக்டா? ஸோ எப்படி பண ஆசை அவனுடைய அழிவை கொண்டு வருகிறது அப்படின்னா 31வது அதிகாரம் என்னாகமம் 31:8 பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொல்லப்பட்டான். ஆனா அவன் கொல்லப்படுகிறதற்கு முன்பாக, இப்ப நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, பண ஆசை உள்ளவங்க உபதேசிக்கிற காரியங்களை நீங்கள் கேட்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் ஈஸியா சட்டிலான ஒரு ஐடியாவை பாலாக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். இவர்களை நீ விபச்சாரத்தினாலும் விக்கிரயங்களுக்கு படைத்தவைகளை உண்ணுகிறதினாலும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாயிராதபடிக்கு நீ மாற்ற முடியும். தேவன் கோபம் இவர்கள் மேல் வரும்படிக்கு நீ ஈஸியா மாற்ற முடியும். இன்றைக்கு திருச்சபையில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். இன்னொரு பக்கத்துல தேவனுடைய கோபத்தின் வீரியம் என்ன ஆயிட்டு இருக்கு? அதிகமாயிட்டே இருக்கு. பணாசை. அடுத்த உதாரணம் ஆகான். ஆகான் என்ன பண்றாங்க? எரிகோல போய் மேட்டர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எரிகோல போய் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா ஆகான் எரிகோல ஒரு சிலதை திருடிட்டான். அதோட விளைவு அடுத்தது யோசுவா கிட்ட சொல்றாங்க, நமக்கு அடுத்த பட்டணம் ஆயி பட்டணம், ஈஸியா அதை முடிச்சு பிடிச்சிடலாம், ஒரு 3000 பேர் போனா போதும். ஆனா 36 பேர் விழுந்து போனார்கள். இப்ப இவங்களுக்கு புரியல, ஏன் தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிறார், ஏன் தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிறார். அப்புறம் தான் சீட்டு போட்டால் ஆகானுக்கு விழுது. ஆகான் என்ன பண்றான்? கொள்ளையடித்த பணாசை மறைத்து வைத்திருந்தான். அதோட விளைவு அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவனுடைய மிருக ஜீவன்களுக்கும் வந்தது. ஏன் பணாசையை ஆரோக்கியமான உபதேசத்திலே பவுல் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறார் அப்படின்னா, அது அவ்வளோ டேஞ்சரான காரியம். லூக்கால இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய, அங்க பாண்ட் சர்வன்ற வேர்டை யூஸ் பண்ணல, டூலாஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணல, ஒய்கானஸ் அப்படின்ற, அதாவது மேனேஜ் பண்ண முடியாது. நீங்க தேவனையும் பிரியப்படுத்தி பணத்தையும் 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வேலை செய்ய முடியும். அடுத்த பழைய ஏற்பாட்டு உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கேஎஸ்சி. கரெக்டா? எலிசா சொல்லிட்டார் நாகமான் கிட்ட, எதுவும் வேண்டாம் நீ எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. கேஎஸ்சி இங்க பாருங்க என்ன பண்ணுமா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வெளிவி அநேக வேதனைகளாலே தங்களை கேஎஸ் என்ன பண்ணாரு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எங்க கிட்ட வந்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன வெயிட் வெள்ளி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெள்ளி தூக்கிட்டு போனாங்கல்ல, கேஎஸ்சி நாகமான் கிட்ட இருந்து வாங்கிட்டு போனால, அது எவ்வளவு? ஒரு 1/2 கிலோ வெள்ளி இருக்குமா? ஒரு தாளந்து வெள்ளி அப்படின்னா 17 கிலோ, 34 கிலோ. நாகவான் கூட வேலையாட்களை அனுப்புகிறான். ஆனா வீட்டோட சந்து வந்தோடனே சொல்றான், நீங்க போங்க, நானே தூக்கிட்டு போறேன். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நான் கேஎஸ்சியை கன்க்ளூட் பண்ண விரும்பல, ஓகேவா? கேஎஸ்சியை மறுபடியும் அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் ராஜா அவனுடைய சமூகத்தில் நிற்கிறான், ஓகேவா? பட் இட் இஸ் a danger. ஓகே, அடுத்த ஒரு உதாரணம் ஆகாப் நாபோத். 1 ராஜாக்கள்ல ஆகாப் என்ன பண்றான்? எசபேல் ஆலோசனை சொல்ற, என்ன ஒரு தோட்டத்தை தரலன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கவலைப்பட்டு இருக்க அப்படின்ட்டு அவனை கல்லெறிந்து கொல்லும்படி அங்க பண்றாங்க. தேவன் சும்மா இல்ல, தேவன் சொல்றாரு எலியா கிட்ட சொல்லி, நான் ஆகாபையும் எசபேலையும் அவளுடைய ரத்தத்தை என்ன பண்ணுமா, நாய்கள் இஸ்ரேலிலே அந்த விதமாய் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். அடுத்து இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாட்டிலையும், நான் இவங்களையும் கன்க்ளூட் பண்ண விரும்பல, இவர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். நாம அனனியா சப்பீரால் நரகத்துக்கு போனாங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ற எனக்கு தெரியல, ஓகேவா? ஆனால் இவர்கள் பொய் சொன்னபடினால என்ன பண்ணாங்க, வேதாகமம் அப்படி காண்பிக்கல. அதனால பணாசை இங்கே புதிய ஏற்பாட்டிலும் தேவன் ரொம்ப ஷார்ப்பா அதை ஜட்ஜ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் அப்படின்றதுக்கு உதாரணம் அவர்கள். புதிய ஏற்பாட்டிலேயும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
அவரை கிருபை பொறிந்தவராக அல்ல, அவர் இப்படி எக்ஸாம்பிள் காட்ட முடியும். இந்த காலவெளியில் ஆக்சுவலாக இன்னும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். ஸோ டாக்ஸாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 4 வசனம் டாக்ஸாலஜி கொண்டு வர்றார். நான் 13வது வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றாரு. 14லிருந்து 16 வரையிலும் டாக்ஸாலஜியை கொண்டு வர்றாரு. ஸோ அவ்வளவு டேஞ்சரான உபதேசம், பொருளாசை என்கிற உபதேசம் மிகவும் ஆபத்தான உபதேசம். அதனால தான் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. உடனே இதை வேற இந்த கான்டெக்ட்ல தான் சொல்றாரு. பண ஆசை இல்லாதவர்களாக நீங்க என்ன பண்ணுங்க, தேவன் அதற்கு கிருபைகளை தருகிறார். அதனாலதான் இங்க டாக்ஸாலஜியை கொண்டு வர்றாரு, எப்படி பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்து லூக்கால அநேக உபதேசங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலவெளியில் நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணலாம். விசுவாசிகள் பட்டியலில் முக்கியமான ஒரு நபர், ஓகேவா? 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஸோ தேவன் கிருபை தரும் பொழுது தேவன் விசுவாசத்தை நமக்குள்ளாக, நீங்கள் இன்னும் ஒரு அழகாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை பேருக்கு லூக்கா 18க்கும் 19க்கும் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு தெரியல. லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவினிடத்தில் வருகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். ஆனால் என்ன பண்ண முடியல, அவனால் தன்னுடைய ஃபெய்த்தை எக்ஸசைஸ் பண்ண முடியல. கவட்டஸ்னஸ்னால என்ன பண்ணிடுறான், இயேசு அவனோடு கூட பேசும்பொழுது அந்த ஒரே ஒரு கற்பனையை மாத்திரம் பேசல, அந்த கற்பனையை செய்ய சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், இச்சை உள்ளவனானபடினாலே கவட்டஸ்னஸ்னால போயிடுறான். ஆனால் 19வது அதிகாரத்தில் லூக்கா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை கொண்டு வர்றாரு. பிதாவினாலே ஒருவனுக்குள் விசுவாசம் துவக்கப்படுமானால் அந்த விசுவாசம் ஆயக்காரரின் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு இயேசுவிலே கலிகூறும்படிக்கு என்ன பண்ணானா, எரிகோவின் வீதிகளிலே ஓட வைக்கும், மேலே ஏற வைக்கும். தட் இஸ் த ஃபெய்த். பிதாவினாலே துவங்கப்படுகிற விசுவாசம். அவன் சொல்றான், இயேசு துவங்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்றான், நான் எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நான் யார்கிட்டயே அநியாயமா வாங்கியிருந்தேன்னா 4 தானே. பிகாஸ் கிரைஸ்ட் நோஸ். நீங்க மார்க்கில் 2வது அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அங்கேயும் இயேசு சொல்லுவாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அப்படின்னா ஜீசஸ் நோஸ் எந்த ஃபெய்த் ஃபாதர் காடால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு தெரியும். அங்கே கூட்டம் நிற்கிறார்களாம், அவர்களை சுற்றி நிற்கிறார்கள். இயேசுவை நெருங்க முடியவில்லை. நெருங்க முடியல அப்படின்றதுக்காக அவருக்கு அருகாமையிலே அவர்கள் போகாமல் இல்லை, வீட்டுக்கு மேலே போறாங்க. அடுத்தவன் வீட்டையும் உடைக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அந்த பர்சிஸ்டன்சி என்ன பண்ணும், பிதாவினாலே கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஒருவனுக்குள்ள, அதை தான் இயேசு பார்க்கிறார். இது இட் இஸ் a genuine faith அப்படின்ட்டு. ஸோ ஜென்யூன் ஃபெய்த் தேவனாலே துவங்கப்படும் பொழுது, எபிரேயர் 11வது அதிகாரம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை, என்ன பொசிஷனுங்க, அப்படி பொசிஷன்ல இருந்து அவன் கிங் ஆகி டிக்ளேர் பண்ணாலே ஓகே, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, வெளியில போங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் சொல்றான், தன்னுடைய ஐடென்டிட்டி அது கிடையாது, வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே. இந்த 1 தீமோத்தேயு 6 சொல்றாரு, ஒரு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. பற்றிக்கொள் அப்படின்னா இந்த உபத்திரவங்கள் நல்ல போராட்டங்களை அனுபவிங்க அப்படின்றார். தேவனால் துவங்கப்பட்ட விசுவாசம் இதற்கூடாக நம்மை கடந்து போக பண்ணும், இதை ஓவர் கம் பண்ண வைக்க நமக்கு வழி செய்யும். பட் ஆனா தயவு செய்து பண ஆசை உள்ளவர்களாக அந்த உபதேசத்துல நீங்க விழுந்து போயிடாதீங்க. அடுத்த 26 சொல்றாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த காலவழியில இஸ் our faith genuine faith? ஈஸியான டெஸ்ட். நாம் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அந்த உபதேசங்களை கேட்கிறோமா? இல்லை அந்த உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோமா?
அந்த உபதேசம் இயேசுவின் உபதேசமே அல்ல. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏதோ ஒரு வசனத்தை துண்டா எடுத்து பேசுகிற உபதேசங்கள் அது புதிய ஏற்பாட்டின் உபதேசமும் அல்ல, பழைய ஏற்பாட்டின் உபதேசமும் அல்ல. ஸோ ஆரோக்கியமான உபதேச வசனங்களை கேட்கும்படிக்கும் அதில் நாம் வளரும்படிக்கும் தேவன் நமக்கு ஆக்சுவலாக சோர்ந்து போகாதீங்க. சின்ன டீம் தான், ஓகேவா? எத்தனை பேர் ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டில் வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நமக்கு தெரியாது. எபேசுவிலே 12 பேர் தான், 12 பேர். பவுல் அவர்களை சீஷர்களாக்கினான். ஓகேவா? என்ன ரொம்ப சின்ன கூட்டமாக இருக்கும். ஆர் வி ரியலி அட்டாச் டு காட்? Do we possess the genuine faith? கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 7ல சொல்றாரு, வழி விசாலமும், பறக்கிறவன் எல்லாம் அந்த வாசல்ல தான் பறக்கிறான், ஈஸியா போயிடுவான், அவனை யாரும் புஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வழி நெருக்கமும் இடுக்கமுமான வாசல் வழியாய் அதை கண்டுபிடிப்பவர் சிலர், அதன் வழியாய் உட்பிரவேசிப்பவர் சிலர். ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் கால வேளைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆரோக்கியமான உபதேசத்தில் வளரும்படி தேவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பொருளாசை உள்ளவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இப்போ நீங்கள் எங்களை எந்த வழியாக நடத்தணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ, தட் இஸ் த பர்ஃபெக்ட் வே ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு இந்த கால வழியில் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே, உபதேசங்களை துருபதேசங்களை எதிர்த்து நிற்க தேவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.